ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் இன்னமும் த்ரிஷா அவர்களை பற்றியும் விஜய் அவர்களை பற்றியும் விமர்சனங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இதற்கு த்ரிஷா அவர்கள் தரமான ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிப்ரவரி மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சங்கீதா அவர்கள் எனக்கும் என் கணவருக்கும் விவாகரத்து வேணும், ஏன்னா என் கணவர் திருமணத்தை தாண்டி நடிகையோட தொடர்பில் இருக்கார், அதனால் இந்த வாழ்க்கையை எனக்கு வாழ விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி விவாகரத்து மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு பதிவால் பார்த்தோம்னா ஃபேன்ஸ் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான நியூஸாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. என்னடா இது, தேர்தல் நேரங்கிற சமயத்தில் இவங்க இப்படி பண்ணுறாங்களே, ஒருவேளை திமுகவோட சதியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பல பேச்சுகள் அடிபட்டு இருந்துச்சு. ஸோ யார் அந்த நடிகை அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளும் எழுந்துச்சு. இந்த நிலையில் விஜய் அவர்கள் த்ரிஷாவோட ஏஜேஎஸ் திருமண விழாவில் கலந்துக்கிட்டது, அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரும் ஒரே காஸ்டியூமில் போயிருந்தது, இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ அந்த நடிகை த்ரிஷா தான் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட பேச்சுகளும் எழுந்துக்கிட்டு இருந்துச்சு. இதுக்கிடையில் பார்த்தோம்னா இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கமும் நியூஸும் போய்கிட்டு இருந்துச்சு. சங்கீதா அவர்களும் விஜய் அவர்களும் 2 பேரும் விவாகரத்து மனு தாக்கல் பண்ணியிருந்ததால் பேச்சுவார்த்தை நடத்தி ஜாமீன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்களோட விவாகரத்து பிரச்சனை கூட ஜூலையில் வரதா இருந்துச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாக அட்டென்ட் பண்ணுறதுனால இந்த தீர்ப்பை ஆகஸ்ட் மாதத்துக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. ஸோ இதற்கிடையில் விஜய் அவர்களுக்கும் சங்கீதா அவர்களுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழலில் த்ரிஷா அவர்களை பற்றியும் விஜய் அவர்களை பற்றியும் மீண்டும் சர்ச்சைகள் எழ ஆரம்பிச்சிருக்கு. இதற்கு த்ரிஷா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம், விஜய் அவர்கள் இப்போ முதலமைச்சராக இருக்கார், அவருக்கு என்னால் முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டையும் நான் பண்ணுவேன், அவங்க என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை. ஸோ கூடிய சீக்கிரமே த்ரிஷா அவர்கள் இதை பற்றி பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள்.